ம். என்ன சொன்னீங்க? எழிலுக்கு என்ன ஆபத்து வருமா? நீங்க மாத்தி சொல்றீங்க. உங்க 2 பேரோட உயிருக்கும் தான் என்னால இப்ப ஆபத்து வரப்போகுது. உன் பிரச்சனை எந்தான மோளு? இந்துமதி, அவதான் என் பிரச்சனையே. ஆவியா வந்து என்னை நிம்மதியா வாழ விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அந்த இந்துவை நீங்க தான் ஒழிச்சு கட்டணும். பகவதி அம்மே, என்ன சாமி ஆச்சு? காரியத்தை என்னால் செய்ய முடியாது மோளே. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? உங்களை தான் நான் ரொம்ப நம்பி வந்திருக்கேன். நீ ஒழிச்சு கட்ட சொல்றது ஒரு சாதாரண ஆன்மாவா இருந்தா பரவாயில்ல. அந்த இந்துமதி இருக்காளே, தாய் குணம் கொண்ட ஆன்மாவா இருக்கா. அந்த ஆன்மா ஈலோகத்தில் தன் குழந்தைகளை ரட்சிக்க விதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு அந்த கடவுள் துணை இருக்காரு. அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்களே இப்படி சொன்னா எப்படி சாமி? உங்களை நம்பி வந்தவங்களை கைவிடுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? கண்டிப்பா அந்த இந்துவை அழிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். நீங்க மனசு வச்சாதான் நான் உயிரோடவே இருக்க முடியும் சாமி. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். அந்த ஆன்மாவை அழிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அது வளர ஆபத்தான வழியாக்கும். அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. அது எவ்வளவு ஆபத்தான வழியா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சுடுறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. பின்னே நின்ற இஷ்டமான ஒரு சாதாரண மனுஷன் தீராத ஆசையோட விதி முடியும் முன்னே மறிச்செங்கில் அவன் தன்னே ஆவியா மாறுறது. பட்சே ஒரு மாந்திரீகன் அல்லது ஒரு அகோரி ஆசை தீரும் முன்பு இருந்தால் அவனின் ஆத்மா வளர பயங்கரமான துர் ஆத்மாவாய் மாறிப்போகும். பட்சே இதில் ஒரு விசேஷமான காரியம் உண்டு. என்னது சாமி? அந்த துர் ஆத்மா உனக்கு வந்த உதவிக்கு பிரதிபலனா குழந்தைங்க ஜீவன், அதாவது உயிர் பலி கேட்கும். என்னது? குழந்தைங்கள பலி கேக்குமா? அது மட்டும் இல்ல, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுதன்னே நீ செய்ய வேண்டிய காரியம். என்ன மனசுலாயோ? புரிஞ்சுது சாமி, நீங்க சொன்னது எல்லாமே செய்யறேன். எனக்கு அந்த இந்து அழிஞ்சா மட்டும் போதும். சத்தியமாயிட்டு அழியும்.
சாமி, நீங்க சொல்ற அந்த துராத்மா எங்க இருக்கும்? வேட்டையன்புர அரண்மனை. குழந்தைங்கள பலி கொடுக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னீங்களேம்மா, அதெல்லாம் எப்படிம்மா செய்ய முடியும்? ஏன் செய்ய முடியாது? அதான் இந்த வீட்ல 1க்கு 4 இருக்கே, அதுல ஏதாவது ஒன்ன பலி கொடுக்க வேண்டியதுதான். அம்மா, என்னம்மா இது? அம்மாவை அழிக்க புள்ளைங்கள பலி கொடுக்க போறீங்களா? பாவமா குழந்தைங்க. எழில் எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன். நான் சுடர கொல்ல முடியாமலாம் இல்ல, நான் நினைச்சா நேரடியாவே சுடர கொல்ல முடியும். நான் அப்படி கொன்னுட்டா எழில் மனசுல இந்து மாதிரி சுடரும் நீங்காத இடம் பிடிச்சிருவா. அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அந்த குட்டி பிசாசுங்களால என்னைக்குமே எனக்கு ஆபத்து தான். இப்பவே அதுங்க என் பேச்ச கேக்குறது இல்ல. அபிய பார்த்தல, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சுடரை எப்படி எதிர்த்து நிக்கிறான்னு, அதே மாதிரி நாளைக்கு எனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடந்தா அப்ப அபியும் மத்த குட்டி பிசாசுங்களும் எனக்கு எதிரா திரும்புவாங்க. எழிலும் எனக்கு எதிரா திரும்பிடுவாரு. அதனால அவங்க சாகுறது தான் சரி. அதுக்காகலாம் நீ ரொம்ப கவலைப்படாத. அப்புறம் உன்னையும் சேர்த்து மேல அனுப்பிடுவேன். மா, எதுக்கு இப்ப கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? நான் உங்க ஆளுமா. அப்போ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. ம். நாளைக்கு எல்லாரையும் எப்படியாவது வேட்டையபுரம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போகணும்.